எல்லாருக்கும் வணக்கம். ஆனால் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. அது வேறு கொஞ்சம் மொக்கையாக இருக்குமோன்னு தோணுது. இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்து என் வீடியோ மட்டும் பார்த்துக்குங்க. நான் ஆல்ரெடி காமிச்ச மாதிரி எப்படி ரிவைவ் பண்ணுறது, மூவ் ஆகிட்டே அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபாஸ்ட்டான லேண்டிங்கை முதல்ல பண்ணிவிட்டு அடுத்தது இல்லை சொல்லுவோம் லைனா. பிஜிஎம்ஐல இந்த வாட்டி ரொம்பவே லேக் ஆகிட்டுருக்கு. எத்தனை வாட்டி அப்டேட் பண்ணாலும் எந்த லேக் ஆகுது. உங்களுக்கு லேக் ஆகுதா இல்லையா? இல்லை உங்களுக்கு ஐஃபோன் ப்ரோ மேக்ஸ் நான் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஃபஸ்ட்டு கன்லாம் தேவையானது எடுத்துப்போம். திடீர்னு எனிமே வந்தால் என்ன பண்ணுறது? அதனால தான் நான் ரூம் மேட்ச் போட்டேன். மேலே கூட பாருங்கள். சென்ட்ரலில் நீங்கள் இங்கே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு முதல்ல அங்கே ரூட் நல்லா கிடைக்கும். நீங்கள் மற்ற வீட்டில் சர்ச் பண்ண வேணாம். ஈவெண்ட்லேயே நீங்கள் முதல்ல ஜம்ப் பண்ணி சென்ட்ரலில் போய் இது பார்த்தீங்களா பாட்டு மாதிரி நிற்கிறான், குப்பையை நிற்கிறான் பாருங்களேன். சரி, டாபிக் வருவோம். சொன்ன மாதிரி நீ சென்டரில் வந்து இந்த கோஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஹீட் பண்ணுற மாதிரி ஒரு கோஸ்ட் ஒன்று சூப்பராக இருக்கும். முதல்ல ஓப்பன் பண்ணிப்போம். இன்னும் 17 செகண்ட் இருக்குது. என்ன பண்ணுறோன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஜம்ப் பண்ணி அழகை ரசிப்போம். அப்டேட்லாம் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு பிஜிஎம்ஐ பிளேயர்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. பப்ஜி என்ன பண்ணுறது? பப்ஜி லேக் ஆகலை, என் ஃபோனில் பிஜிஎம்ஐ லேக் ஆகுது. சே, வேறு ஆன்லைன் வந்தானா என்னன்னு தெரியல. எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் லேக் மட்டும் பல்காக கொடுத்துட்றாங்க. டைம் வந்தாச்சு. நம்ம இந்த ஏர்போர்ட்டில் இருக்க தொடர்பு பூச்சி எடுத்துப்போம். ஓப்பன் கரு ஏ தோ தீன். A few moments later. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரிவே தொட்டுமோ ஆகிறேன். ரிவேவே கண்டினியூஸ் ஆகலை. என்ன பண்ணுறோமோ எனக்கு தெரியல. ஆனால் நான் எடுத்துருக்கேன். அது ஹீல் பேசிவ் ஹீல்னு காட்டுது பாருங்க செகண்ட் ஆப்ஷனில். அது தொட்டுட்டு நான் மறுபடியும் மூவ் பண்ணுறேன். கண்டினியூஸாகவே ஆகலை. இன்னும் அது நான் பார்த்த ட்ரிக்கு தப்பாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதான் கிடையாது. உங்கள் பேக் பேக்கில் முதல்ல அதை போட்டுங்க. போட்டு பேசிவ் ஹீல் யூஸும் கொடுங்க. அதுக்கு எடுத்து நிறைய பிளேஸில் வந்து நிற்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் மூவ் பண்ணலாம் ஈஸியாக. செல்ஃபு எனிமி தெரியாமல் ஆகிடலாம். டக்கு இந்த ரூம் மாதிரி இருந்து சுட வேண்டியது தான். இது ஒரு வாட்டி தான் செக் ஆகுமா இல்லை இன்னொரு வாட்டியும் செக் பண்ணி பார்க்கலாமான்னு ஒரு ஐடியா. நல்லா எழுத்து போட்டுக்கிட்டு நெருப்பு மணி மறுபடியும் உள்ளே போயிட்டு செல்ஃப் ஐடி எடுத்துன்னு வந்தேன். பார்த்துக்கோங்க, நெருப்பு மாதிரி ஓடணும்னு எழுத்து போய் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃப்ளோட்டிங் பலூன் எடுத்துட்டேன். பேசிவ் வீலில் போட்டு இப்போது மூணுமே இப்போ வேறு நீ வச்சுட்டு பேசிவ் வீலில் பேக்கில் வச்சுருந்தீங்கன்னா அப்போ எப்படி இருக்கோன்றதே காமிப்போம். பாவி கூட தெரியல. ஓகே, இப்போ வந்து சூத்தாச்சு. இப்போ வந்து நம்ம மறுபடியும் இதை பண்ணி பார்த்தோம். அதே மாதிரி ஆகலை. அதாவது நீங்கள் பேக்கில் 3 அந்த பேசிவ் வீல் வைக்கலன்னா இந்த மாதிரி ஆகிடுது. யூஸ் கொடுத்து பேசிவ் வீலில் நீங்கள் அந்த 3 ஆப்ஷன் இருக்குல்ல, கோஸ்ட் இல்லை, அதில் நீங்கள் போட்ட பிறகு தான் இது ஒர்க்கே ஆகுது. இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு கமெண்டில் கழுவி ஊற்றாதீங்க எதுவும். இது என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஓகே, இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கையோ தட்டி விட்ருங்க. அதுவும் இல்லாமல் ஈவெண்ட்டு வேறு பாதி அளவு முடிஞ்சிடுச்சு. இப்போ தான் இதை கண்டுபிடிச்சேன். சரி, இது வேற ஒரு சிரிப்பாக இருக்குது. முதல்ல கண்டுபிடிச்சோம். வேணா நெக்ஸ்ட் ஈவெண்ட்டில் என்னென்னலாம் டிப்ஸ் முதலே சொல்லணுமோ அதை சொல்லிடுறேன்.
அதுக்கு முன்னாடி இந்த ஒரு கவனி மட்டும் பாருங்க. ரூம் மெச்சா இருந்தாலும் ரிட்டன் வந்து அடிச்சு காலி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ரிட்டன் இறங்கி வந்து நான் போட் பண்ணி எழுத்தியாச்சு. இனிமே இல்லை, அது நம்ம ஃப்ரெண்டு தான் பாட்டு. ஒன்றும் பிரச்சனை. ஓகே, ஃபைனல் டச். பை. நீங்க பார்த்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் கோவிலில் இருக்க மணி அடிங்க. நன்றி. மீண்டும் வருக.